உயிர்கள் வாழ தகுதியில்லாத இந்த பூமிக்கு உயிர் கொடுத்ததே இந்த பாக்டீரியாக்கள் தான். பூமியில் உருவான இந்த பாக்டீரியாக்கள் எல்லாமே ஒரு செல் உயிரினமாக இருந்திருக்கு. அப்படி உருவான இந்த ஒரு செல் உயிரினம்தான் பூமியை முழுசுமே ஆக்கிரமிச்சு செஞ்சு பல கோடி வருஷங்களாக வாழ்ந்திருக்கு. ஆனால் இந்த பாக்டீரியாக்கள் வாழ்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படலை. இந்த பாக்டீரியாக்கள் முதல்ல கடல்ல தான் உருவாகி இருக்குது. அதனால தான் உலகத்தோட முதல் உயிரினம் கடல்ல உருவாகி இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்படி கடல்ல வாழ்ந்து இந்த பாக்டீரியாக்கள் சூரிய ஒளியோட உதவியினால தண்ணீரையும் கார்பன் டை ஆக்சைடையும் குளுக்கோஸா மாற்றி இருக்குது. இந்த நிகழ்வில் தான் பூமியில் ஆக்சிஜன் உருவாக ஆரம்பிச்சிருக்குது. இப்படி பூமி முழுசுமே ஆக்சிஜன் அதிகமானதால் பூமியோட வளிமண்டலம் முழுசுமே மாற தொடங்கிச்சு. இதனால தான் பூமியில் உயிர் வாழ்கிறதுக்கு தகுதியும் உருவாச்சு. இப்படி ஆக்சிஜன் நிரம்பி இருந்த கடல் நீருக்குள்ள பல வகையான உயிரினங்களும் உருவாக ஆரம்பிச்சுது. ஆனால் அந்த நேரத்தில் நிலப்பரப்பில் எந்த உயிரினங்களுமே வாழலை. காலப்போக்கில் பூமியோட ஓசோன் வளிமண்டலத்தோட வலிமை அதிகமாகி சூரிய ஒளியோட புற ஊதா கதிர்வீச்சுகள் பூமி மேலே படாமல் தடுத்துச்சு. இந்த நிகழ்வால் பூமியோட தரைப்பகுதியில் தாவரங்களும் உயிரினங்களும் வாழ தகுதியான நிலமாக மாறுச்சு. பூமியில் உயிரினங்கள் உருவானதுக்கு அப்புறம் 5 தடவைக்கு மிகப்பெரிய இயற்கை சீற்றங்கள் நடந்திருக்கு. இந்த இயற்கை சீற்றங்கள் மட்டுமே பல உயிரினங்கள் இனத்தோட மொத்தமாகவே அழிஞ்சிருக்கு. சுறா மீன்கள் மாதிரி சில இனங்கள் மட்டும்தான் இன்னும் கோடிக்கணக்கான வருஷங்களா அழியாம வாழ்ந்துட்டு இருக்குது. இதுல முக்கியமா எரிமலை சீற்றத்தால தான் பூமியில அதிகமான உயிரினங்கள் அழிஞ்சது. இந்த எரிமலைகள் தொடர்ந்தும் பல லட்சம் வருஷமா வெடிச்சுக்கிட்டு இருக்கிறதால எரிமலையோட சாம்பலும் தூசியும் வானத்தில் கலந்து அமிலமழையா பொழிஞ்சிருக்குது. இந்த அமிலமழை கடல் நீரில் கலந்து கடல்ல வாழ்ற உயிரினங்களோட வாழ்வாதாரத்தையே பாதிச்சிருக்கு. இந்த பாதிப்பினால தான் கடல்ல வாழ்ற சில உயிரினங்கள் கடல்ல வாழ முடியாம கடல் நீரை விட்டு வெளியேறி நிலப்பகுதியில வாழ முயற்சி பண்ணி இருக்குது. இந்த மாற்றம்தான் முதல்ல கடல்ல உருவான உயிரின் நிலப்பகுதிகளுக்கு குடியேற முயற்சி பண்ணின முதல் காலம்னு சொல்லலாம். இன்னும் சில கோடி காலங்கள் போனதுக்கு அப்புறம் நிலப்பரப்புக்கு குடியேறின உயிரினங்கள் நிலப்பரப்போட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னைத்தானே மாற்றிக்க தொடங்கிச்சு. எடுத்துக்காட்டா நீரில் நீந்திட்டு இருந்த உயிரினங்கள் நிலத்தில் நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கால்களும் முதுகெலும்புகளும் உயிரினங்களோட வேட்டையாடுற தன்மையும் தகுந்த மாதிரி மாற்றி இருக்குது. அதுக்கடுத்து இன்னும் சில இயற்கை சீற்றத்தாலையும் இயற்கை மாற்றத்தாலையும் பூமியில் ஆக்சிஜன் அளவு அதிகமாக இருக்குது. இப்படி ஆக்சிஜன் அளவு அதிகமானதால் அவ்வளவு நாட்களாக சிறிய அளவில் வாழ்ந்துட்டு இருந்த தாவரங்களும் உயிரினங்களும் அசுர வளர்ச்சி அடைஞ்சி பூமியை ஆக்கிரமிப்பு செஞ்சு வாழ்ந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நம்ம எல்லோருமே தெரிஞ்ச டைனோசர் போன்ற உயிரினங்கள் இப்போ நாம் பார்க்குற மனிதர்களில் இருந்து பூமியில் பிறந்து அழிஞ்ச பல கோடி உயிரினங்களுக்கு முன்னாடியே இந்த ஹயோயித்து இனம்தான் இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த உயிரினங்கள் தான் முதல்ல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு முதுகெலும்போட வாழ்ந்த முதல் உயிரினமாக கருதப்படுது. இந்த டைனோசர் காலத்துக்கு அப்புறம் எந்த இயற்கை பேரழிவுகளும் இல்லாம பாலூட்டிகள் இந்த பூமியில சுதந்திரமா வாழ ஆரம்பிச்சது. சூரிய ஒளிச்சேக்கையை நம்பி வாழ்கிற தாவரங்களை நம்பி வாழ்ற உயிரினங்கள், அந்த உயிரினங்களை உண்டு வாழ்ற மற்ற உயிரினங்கள், இப்படி சரியான உணவு சங்கிலியில எல்லா உயிரினங்களும் சுதந்திரமா வாழ தொடங்கிச்சு. காலங்கள் போக போக உணவுக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் உயிரினங்கள் உலகத்தோட எல்லா பகுதியிலையும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கூட்டமாக வாழ தொடங்கிச்சு. அப்படி வாழ்ந்த உயிரினங்கள் மற்ற உயிர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள பழக ஆரம்பிச்சது. இந்த உயிரினங்களோட வகையில அதிகமா அறிவை பயன்படுத்தி மற்ற விலங்குகள்கிட்ட இருந்து தன்னைத்தானே பாதுகாக்கிட்ட மனித இனம் மட்டும்தான். மனிதன் படிப்படியா விலங்குகளை தன்னோட உணவுக்காக வேட்டையாடி தன்னையும் தன்னோட இனத்தையும் பாதுகாக்க ஆரம்பிச்சான்.
காடுகள் தீப்பிடிச்சு அதனால உயிரிழக்கிற விலங்குகளோட மாமிசத்தை உண்டு பார்த்த மனிதன் வேட்டையாடுற விலங்குகளை சமைச்சு சாப்பிட பழகினான். அப்போ வாழ்ந்த மனிதர்கள் அடுத்த கட்டமாக தங்களோட உணவுகளை அசைவுகளினாலேயும் சைகைகளினாலேயும் வெளிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் மொழிகளும் உயிர் கொடுத்து தங்களுக்கு தெரிஞ்ச சத்தத்தை பயன்படுத்தி மொழிகளை பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ வாழ்ந்த மனிதர்களுக்கு இப்போ நாம பார்க்குற விலங்குகள் மாதிரியே ரோமங்கள் இருந்திருக்கு. ஆனால் மனிதர்கள் அவர்களோட முன்னேற்றத்தினால குகைகள்லையும் மரப்பொந்துகள்லையும் வாழ பழகினாங்க. இதனால இயற்கையோட குளிர் வெயில் இப்படி எல்லா காலநிலைகளையும் தங்களை பாதுக்கிட்டாங்க. இப்படி இயற்கை கிட்ட இருந்து தன்னை பாதுக்கிட்டதால உடம்புல இருந்த ரோமங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உடம்பை விட்டு மறைய ஆரம்பிச்சது. ஏன்னா நம்ம உடம்போட அமைப்பு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது, இயற்கைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை இயற்கைக்கு மாறா நம்ம உடல் அமைப்பு இருந்தா அது கொஞ்சம் கொஞ்சமா சில லட்ச வருஷங்கள் மாற ஆரம்பிச்சிடும். மனிதன் தன்னோட அறிவை பயன்படுத்தி எளிமையான முறையில் மிருகங்களை வேட்டையாட ஆரம்பிச்சான். இன்னும் சில காலங்கள் போக போக அதே விலங்குகளை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர பழகினான். ஒரே நாள்ல அதிகமான மிருகங்களை வேட்டையாட முடிச்சாலும் ஓரளவுக்கு மேல சாப்பிட முடியல. ஏன்னா தன்னோட உணவுக்காக வேட்டையாடி மீதி இருந்த மாமிசங்களை சேமிச்சு வச்சா கெட்டு போகுதுன்னு உணர தொடங்கினான். அடுத்த உணவு சேமிப்புக்காக மனிதன் கண்டுபிடிச்ச ஒரு முடிவு தான் இந்த விஷயம். ஏன்னா மாமிசத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சில வகை பழங்கள் சில காலம் கெடாமல் நீடிக்கும். இதை வச்சு இயற்கை சார்ந்த சில காலம் சேமித்து வைக்கக்கூடிய சில உணவுகளை சேமித்து அதை சாப்பிட வாழ பழகினான். இங்கே இருந்து தான் விவசாயமும் சேமிக்கிற பழக்கமும் உருவாக தொடங்குதுன்னு கூட சொல்லலாம். அப்போ வாழ்ந்த மனிதர்கள் வலிமை மிக்க சில பேர் கூட்டத்தை வழிநடத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க தான் கூட்டத்தோட தலைவர்களாகவும் இருந்தாங்க. காலப்போக்கில் ஒரு பகுதி மக்களுக்கிடையே பொருட்களை வேறுபடுத்தி இருக்க மக்கள்கிட்ட பண்ட மாற்றம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி பண்றதால வேறு மனித கூட்டங்களும் தன்னுடைய கூட்டத்துக்கு இடையே ஒரு நல்ல உறவு முறைய பழக்க வழக்கங்களையும் உருவாக தொடங்கிச்சு. இதனால மற்ற கூட்டங்கள்ல இருந்து அவங்களோட கலாச்சாரம், நாகரிகம், இன்னும் சில விஷயங்களும் பழக ஆரம்பிச்சாங்க. விலங்குகளை தன்னோட தேவைக்காக அடிமைப்படுத்தி வாழ்ந்துட்டு இருந்த மனிதன் காலப்போக்கில் மனிதனையும் அடிமைப்படுத்த ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சான். அதோட அடிமைப்படுத்தப்பட்ட மக்களோட பொருள், உணவு, விலங்குகள் இப்படி எல்லாத்தையும் தன்னுடைய தேவைக்காக எடுத்துக்கிட்டான். நாட்கள் போக போக நாடுகளையே மொத்தமாக கைப்பற்ற ஆரம்பிச்சான். சொல்லப்போனா உணவுக்காக சண்டை போட்ட காலம் மாறி அதிகாரத்துக்காக சண்டை போட ஆரம்பிச்சான். அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் மனிதன் தேடலும் ஆற்றலும் படிப்படியாக அதிகரிச்சுட்டு தான் வருது. இன்னைக்கு நாம் அறிவியல் அதிகமாக முன்னேற்றம் அடைஞ்சதுனால தான் அந்த காலத்தில் வாழ்ந்து எல்லா புதை படிவங்களை வச்சு ஆதாரபூர்வமாக நம்மளோட வரலாறு என்னன்னு உணர முடியுது. மனிதர்கள் ஆக்க சக்தியை நிறைய கண்டுபிடிச்சிருந்தாலும் அழிவு சக்தியையும் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. விலங்குகள்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இந்த காலம் போய் மனிதர்களிடமிருந்து மனிதர்கள் நம்மளை பாதுகாத்து கொள்கிற காலம் வந்துச்சு. காடுகளை அழிச்சு நாடுகளாக மாற்றிட்டு இருக்கிறோம். 100 ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு இருக்கிற மரங்களை கூட ஒரே நிமிஷத்தில் வெட்டி அழிச்சிடுறோம். அந்த மரங்களை மட்டுமே நம்பி வாழ்கிற சின்ன சின்ன உயிரினங்களையும் அதில் கூடு கற்ற வாழ்கிற பறவைகளை கூட நாம் யோசிக்கிறதே இல்லை.